நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அசரவே மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள எங்க மாமா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆகணும். இல்லனா உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்படியா? கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? செய்யுங்க பாப்போம். உங்க கம்ப்ளைண்ட்டை யார் எடுப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன துளசி, எம்எல்ஏ அதிகாரத்தை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட்டை தடுக்கலான்னு பாக்குறியா? மாமாவை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தர்ணா பண்ணுவேன், டீ குளிப்பேன்னு மிரட்டுவேன். மாமா இப்ப இங்க வந்தே ஆகணும். மீனா, போதும், நிறுத்திடு. ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். எனக்கு உன் மேல மட்டும்தான் சந்தேகம். எங்கடி என் புருஷன்? அவரை எங்க மறைச்சு வச்சிருக்க? ஒழுங்கா சொல்லிடு. ஐயோ அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. உங்க மருமக கிட்ட கேளுங்க, அவதான் எல்லாத்துக்கும் சூத்திரக்காரி. இந்த குடும்பத்தை கலைச்சது, மாமாவை கடத்தினது எல்லாமே இவதான். இவ இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறதுல பெரிய கேடி. என் வாயில் நல்லா வருது, உங்ககிட்ட பேச முடியாதுங்க. மா, அப்பா இங்கே தான் வீட்டில் இங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க, நாங்கள் போய் தேடி பார்க்குறோம். ஆமாண்டா, வெற்றி, கதிரு, போய் பார்த்துட்டு வாங்கடா. நான் வா. உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கல, என் பேரு துளசி இல்ல. என்ன சவால் விடுறியா? எனக்கே சவால் விடுறியா? ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடி. நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். வெற்றி, இவ பேசுறத வச்சு பாக்கும்போது இவ தாண்டா ஏதோ பண்ணிருக்கா. மீனா, உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்டி? உன்னை இந்த வீட்டுல எப்படி எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டேன். அதுக்கு நீ செய்யற கைமாறி இதுதானா? ஏய், உண்மைய சொல்லு, அவர் எங்க இருக்காரு? ஐயோ, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இதோ பெரிய புலனாய்வு புலி உங்க புள்ள இருக்காரு. உங்க மருமக இருக்கா, பதவியில வேற இருக்கா. அதையெல்லாம் பயன்படுத்தி உங்க புருஷனை கண்டுபிடிக்க வேண்டியதானே? எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் உங்க மருமக சவால் விட்டுருக்காளே, அந்த சவால்ல அவ ஜெயிக்கிறாளா இல்லையான்னு பாப்போம். போங்க, போய் ஊரெல்லாம் உங்க புருஷனோட போஸ்டர் ஒட்டி அவரை தேடுற வழிய பாருங்க. ஆனா ஒண்ணத்த, இந்த துளசிய நம்புறீங்கல்ல, இதுக்கு நீங்க பெருசா அனுபவிப்பீங்க. இவள நல்லவன்னு நம்புறீங்கல்ல, இவ உங்க மொத்த பேரையும் முழுங்கிட்டு போயிடுவா. அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், உங்களால மட்டும் மாமாக்கு ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். வெற்றி, இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உடனே போய் மாமாவை தேடணும். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மாமாவுக்கு தான் பிரச்சனை. வாங்க அத்தை, போலாம். இந்த பாருங்க, என் அப்பா காணாம போடுறதுக்கு நீங்கள் தான் காரணம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் பொம்பளைங்க மேலாம் கை வைக்க மாட்டேமா. சம்மாட்டி நீ அடிக்கணும், மூஞ்சி முதல்ல பேர்த்துன்னு சொல்லிட்டேன்னா வேணா. வாங்க வாங்க அத்தை. அந்த தெய்வத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா என் கழுத்துல 3 முடிச்சு போட்டாரு. கல்யாண நாள் அதுமா அவரு கையாலேயே குங்குமம் தட்டி போச்சு. இப்ப அவரும் காணாம போயிருக்காரு. ஐயோ கடவுளே, அவர் உயிருக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. தாலி கட்டின அன்னைக்கே தாலி கழுத்துல இருந்து இறங்க கூடாது. சும்மா இருமா, இப்படிலாம் பேசாத. நான் போறேன். நான் போய் அந்த கடவுள் முன்னாடி மண்டிட்டு என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கேட்க போறேன். எங்களை சேர்த்து வச்ச அந்த கடவுள் கிட்ட நான் சண்டை போட போறேன்.
எனக்கு வேற வழி தெரியல. நீங்க உங்க முயற்சியில அவரை காப்பாத்துங்க. நான் என்ன படைச்ச தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுறேன். நான் முறையிடுறேன். அம்மா அத்தை நில்லுங்க. அம்மா எங்க அம்மா இப்படிலாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐயோ இல்லை, இவர் மேலே 1000 தான் கோவமாக இருந்தாலும் அப்பா ஆச்சு, நல்ல மனுஷன் தாங்க, திடீர்னு தான் இப்படி ஆயிட்டாரு. அவர் எங்கே இருக்காரு, எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலங்க எனக்கு இப்போ. வெற்றி, இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில நமக்கு தைரியம் மட்டும்தான் பெரிய துணை. மாமாவை எங்க இருந்தாலும் நம்ம மீட்டுடலாம். துளசி, இப்ப அப்பாவை எங்கன்னு போய் தேடுறது? ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா வீட்ல என்ன நடந்துச்சுன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம்ல? அது எப்படி முடியும்? சிசிடிவி பார்க்கணும்னா வீட்டில் தான் போய் பார்க்கணும். அங்கதான் மீனாட்சி இருக்காளே, அவளை மீறி உள்ள போய் எப்படி செக் பண்ண முடியும்? அதுக்கு நம்ம நேர்ல போகணும்னே அவசியம் இல்ல. ஒரு ஆப் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்க போன்ல அந்த ஆப் இருக்கும்ல? இல்லையா? இல்ல, ஆப்பை டவுன்லோட் பண்ணா பாஸ்வேர்ட் தேவைப்படும். மாமா கூட வந்த இவன் யாரு? அவனே வச்சு மாமா ஏன் வீட்டை பூட்டினாரு? அப்போ மீனாட்சி அக்கா கூட ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுல மாமாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதனாலதான் மாமா வெளியே தப்பிச்சு வந்து வீட்டை பூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ மீனாட்சிக்கும் அந்த நபருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஒருவேளை மீனாட்சி பண்ற அந்த கிரிமினல் வேலைக்கெல்லாம் அவர் துணையா இருப்பாரோ? துளசி, இல்ல, நான் வீட்டுக்கு தனியா போகும்போதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகும்போதும் வீடு திறந்தானே இருந்துச்சு. சரி, ஒரு நிமிஷம். அப்புறம் என்னாச்சுன்னு ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த ஆளும் கதவை திறந்து விட்டவனும் ஏற்கனவே உள்ள போன 2 பேரும் மாமா, நீங்க போகும்போது இவனுங்க உள்ளதான் இருந்திருக்கானுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அவனுங்க வெளியே வந்திருக்கானுங்க. நாம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா தேடணும். அப்பதான் மீனாட்சி அக்காவை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கும். சரிங்க, வாங்க ஒன்று போ. சரி, வாங்க. வாங்க.